வெல்கம் பேக் டு ராம் சொல்யூஷன். டுடே நம்ம எனக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வீடியோவில் ஃப்ரீயாக எந்த ஒரு காஸ்ட்டும் இல்லாமல் டெக்ஸ்ட்டை வந்து எப்படி ஆடியோவை கன்வெர்ட் பண்ணுறது, ஸோ அந்த ஆடியோ ஃபைலை வந்து எப்படி நம்ம சப்டைட்டில் வந்து சேஞ்ச் பண்ணுறது, அதாவது கேப்ஷனாக எப்படி சேஞ்ச் பண்ணுறது. ஸோ அதுக்கு நீங்கள் உங்கள் விண்டோஸ் பிசியில் கிளிப் சாம்ப்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பாக்ஸில் மைக்ரோசாஃப்ட் கிளிப் சாம்ப் அந்த ஆப் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து மைக்ரோசாஃப்டோட ஃப்ரீ வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர். ஃபர்ஸ்ட் நீங்கள் கிரியேட் நியூ வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு இம்போர்ட் மீடியா அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான ஃபைல்ஸை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இடது பக்கம் கார்னரில் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் அண்ட் கிரியேட்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணும்போது டெக்ஸ்ட் டு ஸ்பீச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண அப்புறம் வலது பக்கம் பார்த்தீங்கன்னா ஸோ எந்த லாங்குவேஜில் கன்வெர்ட் பண்ணணுமோ ஆடியோவை, ஸோ அந்த லாங்குவேஜை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை தமிழ் வெர்ஷனும் இருக்குது, எல்லா லாங்குவேஜோட வெர்ஷனும் இருக்குது. நீங்கள் வந்து லாங்குவேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ கீழே வந்து ஸோ எந்த டெக்ஸ்ட்டை கன்வெர்ட் பண்ணுமோ அந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடிச்சப்பறம் கீழே பார்த்தீங்கன்னா ப்ரிவ்யூ ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ப்ரிவ்யூ ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அந்த ஆடியோ நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். கேட்டு ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். பக்கத்தில் சேவ் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து டெக்ஸ்ட் வந்து ஆடியோ வந்து கன்வெர்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஆடியோவை நம்ம வந்து சப்டைட்டில் மாற்ற போகிறோம். ஸோ அதுக்கு வந்து வலது பக்கம் மேலே கார்னரில் பார்த்தீங்கன்னா கேப்ஷன்ஸ்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ கேப்ஷன் ஆப்ஷன் கிளிக் பண்ணி டிரான்ஸ்கிரிப்ட் மீடியான்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனில் எந்த லாங்குவேஜில் சப்டைட்டில் வந்து மாற்றணுமோ அந்த லாங்குவேஜை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கன்ஃபார்ம் செட்டிங்ஸ் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸோ உங்களோட ஆடியோ வந்து சப்டைட்டில் வந்து கன்வெர்ட் ஆகிடுச்சு. இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ சப்டைட்டில் வந்து அதில் வியூ ஆகும். Open Run app, then type CMD, press OK, then type on command prompt like get Mac and press enter. நீங்கள் கொடுத்த டெக்ஸ்ட்டும் ஆடியோவாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதனோட ஃபாண்ட் சைஸ், அதனோட கலர், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. இதை நீங்களும் உங்கள் பிசியில் ட்ரை பண்ணி பாருங்கள்.